வணக்கம். ஆரோக்கியத்துக்காக வேண்டி நமது ஒரு சின்ன ஆலோசனை. ஆரோக்கியம் என்பது 6 விதமான யோக்கியம். யோக்கியம்னா செயல்பாடுன்னு அர்த்தம். 6 விதமான செயல்பாடு அப்படின்னா, நம்ம 6 விதமான உணர்வை சொல்கிறோம் அல்லவா? உணர்தல், நுகர்தல், ருசித்தல், பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல் அப்படின்னு 6 விதமான உணர்வுகளை சொல்கிறோம். அந்த 6 விதமான உணர்வும் சிறப்பாக செயல்படும் தன்மையில் இருப்பது அதுதான் ஆரோக்கியம். 6 யோக்கியம். யோக்கியம்னா செயல்பாடு, யோகம்னா செயல் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு தெரியாது. யோகம்னா லக் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. யோகம் என்பது செயல். தமிழ்ல யோகம் என்கின்ற வார்த்தை செயல் என்கின்ற அர்த்தத்தை தான் தரும். அது தூய தமிழ் வார்த்தை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க, நமது உடலில் சூடு இருக்கு இல்லையா? இந்த சூடு மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதை அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஒரு குறைந்தபட்ச வரம்பு இருக்கு, அதே மாதிரி உச்ச வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த 2 வரம்புகளுக்கும் இடையில் அந்த அந்த சூடானது மெயின்டைன் ஆகணும். இப்போ இந்த சூடு மெயின்டெனன்ஸுக்கு நாம பங்கம் விளைவிக்கிறோம். அப்போ நோய் வருது. எப்படி நம்ம பங்கம் விளைவிக்கிறோம் அப்படின்னா, நாம தூங்குகின்ற அறையை முழுக்க எல்லா நாலாபுறமும் அடைத்து வைத்துவிட்டு, காற்று வர முடியாத நிலையில் அடைத்து வைத்துவிட்டு அந்த அறைக்குள்ள தூங்குறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உடலில் ஆக்சிஜன், நமக்கு சுவாச காற்றுக்கு குறைபாடு ஏற்படுது. அதை நம்ம உடம்பு உணரும் போது அது தத்தளிக்குது. அப்பந்தான் நமக்கு அதிகமான வியர்வை உண்டாகிறது. ஏன்னா அந்த சூடு மெயின்டைன் ஆகாது. அப்போ கஷ்டப்படும். உள்ள இருக்கக்கூடிய நீர் அதை வெளியேற்றும் உடல். அந்த அறிகுறி தான் நிறைய வேர்த்து கொட்டுறது. இவர்கள் அந்த நேரத்துல வீட்டை விட்டு கதவை திறந்துட்டு வெளியே போய் ஓப்பன் சர்ஃபேஸ்ல இருந்து மூச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவர்களுக்கு அந்த படபடப்பு, அந்த அந்த வேர்வை கொட்டுறது இதெல்லாமே சரியாயிடும். நார்மல் லெவலுக்கு வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆக நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, உங்கள் உடலில் அந்த சூடு சரியான நிலையில் மெயின்டைன் ஆகணும். அது நிலைப்படுத்தப்படணும். அந்த வரம்புகளுக்குள் நிலை பெறணும் அப்படின்னா, இயற்கையோடு ஒன்றி வாழணும். ஆக்சிஜன் தான் பிராணன். நாம் மூச்சு எடுக்கும் அந்த மூச்சு நாதம், அதுதான் நம்மளுடைய நாதம். மூச்சு காற்று தான் நம்மளுடைய நாதம். நாதமானவன் வேதமானவன் நாதப்பறையன்னு சொல்றாங்கல்ல. யார சொல்றாங்க? சிவனை சொல்றாங்க. சிவன்னா உயிர். அவன் நம்ம உடலுக்குள்ள உயிராக இருக்கிறான், பித்தமாக இருக்கிறான், சித்தனாக இருக்கிறான், சித்தமாக இருக்கிறான், பித்தமாக இருக்கிறான், சூடாக இருக்கிறான். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூடு இருக்கு இல்லையா? இந்த சூடாக யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அதை குறைக்க கூடாது. வேகமா ஃபேனை போட்டுட்டு நாலாபுறமும் கதவுகளை எல்லாம் பூட்டி வச்சுட்டு வெளிக்காற்று ஓப்பன் சர்ஃபேஸ்ல இருந்து வெளிக்காற்று உள்ள வராதபடிக்கு நாம தூங்குறோம் இல்லையா? அதுதான் நமக்கான கேடு. ஃபேன் காத்து ஃபேன் எல்லாம் வச்சுக்கிடுங்க. ஆனா அதுல குறைத்து வைக்கும் கருவி ஒன்று இருக்கு. லேசா அது சுத்துற மாதிரி வச்சுக்கணும். இந்த உடம்புக்கு ரொம்ப பழக்கம் கொடுக்க கூடாது.
அதிகமாக போதை உபயோகப்படுத்தும் மக்கள் அந்த போதைக்கு அடிமையாயிடுறாங்களா, அது மாதிரிதான் இந்த காற்று வாங்கும் அந்த தன்மையும் ஒரு போதை தான். ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு காற்று போகாத ரூம்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபேனை வந்து வேகமா வச்சுக்கிட்டு தூங்குறது சரியான முறை அல்ல, ஆரோக்கியம் தரும் ஒரு நிலைப்பாடு அல்ல. ஃபேன் அவசியம்தான், வச்சுக்கோங்க. காற்று இயங்காத சூழல்ல நமக்கு இதமாக காற்று வீசுறதுக்கு மின் விசிறி இருக்கு, அதை உபயோகப்படுத்துங்க, தப்பு கிடையாது. குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளியே இருந்து 4 விண்டோ இருக்குன்னா அதுல 2 விண்டோ திறந்து வச்சிருங்க, காற்று வெளியே இருந்து வரட்டும். அப்படி இருந்தாதான் நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த சூடு, உடல் சூட்டை நீங்க அப்பதான் நிலை பெற வைக்க முடியும். இந்த ஒரு சின்ன ஆலோசனையை நீங்க எண்ணி பாருங்கள், உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. சிறப்பாக ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.